திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. எங்கள் பேருன்னு பார்த்தீங்கன்னா நந்தினி, வயது 28 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து வன்னியர் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12th தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 25,000 சம்பளம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு 2 வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க நிலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஏக்கரா 20 ஏக்கரா நிலம் தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2வது திருமணம் தான். முதல் திருமணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் சந்தேகப்பட்டுட்டே இருந்ததுனால இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வாதாடி விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த குழந்தைக்கோசரம் தான் நான் மறுமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணை நீங்கள் பாருங்கள். அந்த பொண்ணு ரொம்ப உண்மையிலேயே நல்ல பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. கலராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உண்மையிலேயே அப்பா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கும். ஒன்லி அம்மா மட்டும்தான். கூட பிறந்தவங்க ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்க. எனக்கு அண்ணாவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருத்தத்தோடு தான். இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவர் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா கங்காதேவி, வயது 28 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12th தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஹோட்டல் கடை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது. நில வசதியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அம்மா இல்லை அப்பாவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என் கையில் நான் சொந்தமாக ஹோட்டல் கடை வச்சு நடத்திட்டு வரேன், எனக்கு அதுவே போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2வது திருமணம் தாங்க. இவங்களுக்கும் திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, அப்பா அம்மாவும் இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோட்டோரத்தில் கடை வச்சு நடத்திட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு பிடிச்சிருந்தா நீங்கள் தம்ப்லைனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. உண்மையிலேயே இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரணுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.